மங்கு ஒரு சுட்டி குரங்கு. அது ஒரு மிகப்பெரிய காட்டுல தன்னோட அம்மா கூட வாழ்ந்துகிட்டு வந்துச்சு. அதுக்கு ஞாபக மறதி அதிகமா இருந்துச்சு. அதனால அதுக்கு தன்னம்பிக்கையே இல்லாம எப்பவும் சோர்ந்தே இருந்துச்சு. அவங்க அம்மா சொன்னாங்க, உலகத்துல குறை இல்லாதவங்களே இல்லே. உனக்கு இருக்கிறது சின்ன குறை, தொடர்ந்து முயற்சி செய்தனா நீயும் வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போகலாம்னு சொன்னாங்க. ஒரு நாள் ஸ்கூலுக்கு போன மங்கு சட்டை போட மறந்துட்டு வெறும் தவசம் மட்டும் மாட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு போயிடுச்சு. அங்க இருந்த எல்லா மிருகங்களும் சிரிப்பா சிரிச்சு மங்குவ கிண்டல் செஞ்சுச்சுங்க. இதனால கொஞ்ச நஞ்ச தன்னம்பிக்கையும் போச்சு. உடனே வீட்டுக்கு ஓடி வந்த மங்கு இனிமே நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லுச்சு. உடனே அதை புரிஞ்சுக்கிட்டு அம்மா பரவாயில்ல, நீ என்கிட்டயே படிச்சு பெரிய மனுஷனா ஆகுன்னு சொன்னாங்க. அன்னையில இருந்து வீட்டிலேயே பாடம் படிச்சிச்சு மங்கு. மங்கு கொஞ்சம் வளர்ந்ததும் பழம் விற்கிற வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சிச்சு. ஒரு நாள் ஒரு நரி மங்கு கிட்ட வந்து பழம் எவ்வளவுன்னு கேட்டுச்சு. பழத்தோட விலையை மறந்த மங்கு, ஐயோ பழத்தோட விலையை மறந்துட்டேனேன்னு சொல்லுச்சு. இதை கேட்ட நரிக்கு மங்குவோட மறதி வியாதி பத்தி புரிஞ்சுக்கிடுச்சு. உடனே மங்குவை ஏமாத்த முடிவு செஞ்சுச்சு. உடனே நேத்து ரூபாய்க்கு 10 பழம் எனக்கு கொடுத்தியே, அதே விலை தானே இன்னைக்கும் கேட்டுச்சு. இது புரிஞ்சிக்காத மங்கு ஆமான்னு சொல்லிடுச்சு. உடனே 10 ரூபாயை கொடுத்துட்டு எல்லா பழத்தையும் வாங்கிட்டு ஓடி போயிட்டுச்சு நரி. வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட நடந்ததை சொல்லுச்சு மங்கு. இது கேட்டா அவங்க அம்மா எப்பயும் இல்லாம மங்குவை ரொம்ப திட்டாங்க. ரொம்ப சோர்ந்து போன மங்கு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. இத்தனை நாள் எவ்வளவு தப்பு செஞ்சாலும் தனக்கு துணையா இருந்த அம்மாவே தன்னை திட்டுனதால மனசு ஒழிஞ்சி போன மங்கு பட்டணத்துல இருக்கிற தன்னோட தாத்தாவை போய் பார்க்க கிளம்புச்சு. காட்டு பகுதியில நடந்து போன மங்குவுக்கு பட்டணம் போற பாதை மறந்து போச்சு. ரொம்ப பயந்து போன மங்கு அந்த காட்டு பகுதியில் இருந்த ஒரு கல்லுல படுத்து அழுதுகிட்டு இருந்துச்சு. அப்பத்தான் அங்கு ஒரு பட்டணத்து குரங்கு வந்துச்சு. அது பார்க்கறதுக்கு ரொம்ப படிச்ச குரங்கு மாதிரி இருந்துச்சு. அது மங்கு கிட்ட வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டுச்சு. அப்பத்தான் தன்னோட ஞாபக மறதியை பத்தி சொல்லி அழுத்துச்சு மங்கு. இதை கேட்டா அந்த பட்டணத்து குரங்கு சொல்லுச்சு, இது எல்லாம் இந்த அறிவியல் உலகத்துல ரொம்ப சாதாரண விஷயம், இதுக்கு போய் அழுவாங்கன்னு ஆறுதல் சொல்லுச்சு. தன்னோட பிரச்சனையை எல்லாரும் சொல்லி கிண்டல் செய்யறது மட்டுமே பார்த்து வளர்ந்த குட்டி குரங்கான மங்கு முதலா தன்னோட பிரச்சனை சின்னதுன்னு சொல்லுற குரங்கை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. உடனே அந்த பட்டணத்து குரங்கு மங்குவை தன்னோட பட்டணத்து வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போச்சு. அங்க போனதும் ஒரு ஸ்மார்ட் வாட்சை எடுத்து மங்குவோட கையில கட்டுச்சு. இத முன்ன பின்ன பார்த்துடாத மங்கு யா இது என்னன்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த பட்டணத்து குரங்கு சொல்லிச்சு, இது ஒரு அறிவியல் சாதனம். இது உன்னால ஞாபகம் வச்சிக்கிற முடியாததை எல்லாம் உனக்காக ஞாபகம் வச்சிக்கிறோம். அதோட இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சந்தேகத்தையும் இது தீர்த்து வைக்கும்னு சொல்லுச்சு. மங்குனால இதை நம்பவே முடியல. இது எப்படி என்னோட சந்தேகத்தை தீர்க்கும்னு கேட்டுச்சு. உடனே அந்த பட்டணத்து குரங்கு சொல்லுச்சு, இந்த பட்டண அமுக்கி உனக்கு இருக்கிற சந்தேகத்தை கேளுன்னு சொல்லுச்சு. உடனே மங்கு அந்த சிகப்பு பட்டண அமுக்கி இப்ப நான் எந்த இடத்துல இருக்கேன்னு கேட்டுச்சு. உடனே அந்த ஸ்மார்ட் வாட்ச் சொல்லுக்கு, நீங்க பட்டணத்துல இருக்கிற கரும்பு தோட்டத்துல இருக்கிற வீட்டுல இருக்கீங்கன்னு சொல்லுச்சு. மங்குவுக்கு ஆச்சரியமா போச்சு. இது ரொம்ப நல்லா இருக்கு, இதை வச்சு என்னோட ஞாபக மறதியை எப்படி குணப்படுத்த முடியும்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த பட்டணத்து குரங்கு சொல்லுச்சு, இந்த கடிகாரம் உன்னை குணப்படுத்தாது, ஆனா உன்னோட ஞாபக குறைபாட்டினால எந்த பிரச்சனையும் உனக்கு வராம பார்த்துக்கும். உதாரணத்துக்கு உங்க வீட்டு முகவரி என்னன்னு கேட்டுச்சு. உடனே மங்கு தன்னோட தைரியில இருந்த வீட்டு முகவரியை பார்த்து சொல்லுச்சு, இது இந்த ஸ்மார்ட் வாட்ச் கிட்ட சொல்லிட்டேனா அது ஞாபகம் வச்சிக்கிறோம், நீ எப்பவும் காணாம போக மாட்டேன்னு சொல்லுச்சு. உடனே மங்குவுக்கு தேவையான எல்லாத்தையும் அந்த ஸ்மார்ட் வாட்சில ஏத்தி கொடுத்துச்சு அந்த பட்டணத்து குரங்கு. அதோட அந்த ஸ்மார்ட் வாட்சை எப்படி எல்லாம் நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துறதுன்னு சொல்லி கொடுத்துச்சு. ரொம்ப சந்தோஷமான மங்கு நான் உடனே என்னோட அம்மாவை பார்க்க போகணும்னு சொல்லுச்சு. அதை கேட்ட அந்த பட்டணத்து குரங்கு நான் சொல்லி கொடுத்த மாதிரி அந்த ஸ்மார்ட் வாட்ச் கிட்ட வழி கேளுன்னு சொல்லுச்சு. உடனே மங்கு அந்த வாட்ச் கிட்ட தன்னோட வீட்டுக்கு வழி கேட்டுச்சு. உடனே அந்த ஸ்மார்ட் வாட்ச் மங்குவோட வீட்டுக்கு எப்படி போறதுன்னு வழி சொல்ல ஆரம்பிச்சிச்சு. பட்டணத்து குரங்கு கிட்ட நன்றி சொன்ன மங்கு தன்னோட பயணத்தை ஆரம்பிச்சிச்சு. வாழ்க்கையில நண்பர்களே இல்லாத மங்கு குரங்கு தனக்கு புதுசா கிடைச்ச ஸ்மார்ட் வாட்ச் ஒரு நண்பன் மாதிரி தன்னோட பேசுறது அதுக்கு புடிச்சு இருந்துச்சு. அந்த ஸ்மார்ட் வாட்ச் வழி சொல்ல மெதுவா தன்னோட வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிச்சு மங்கு. அப்படி திரும்பி போகிறப்ப அங்க ஒரு நரி இருக்கிறத பார்த்துச்சு மங்கு. உடனே தன்னோட ஸ்மார்ட் வாட்ச் கிட்ட நிறைய பத்தி கேட்டுச்சு. அதுக்கு அந்த ஸ்மார்ட் வாட்ச் சொல்லுச்சு, எப்பயும் நிறைய நம்ப கூடாது, ஏற்கனவே நீ நரிகிட்ட ஏமாந்து இருக்கிறதா என்கிட்ட சொல்லி இருக்குன்னு ஞாபகப்படுத்துச்சு. அப்பத்தான் இந்த நரிதான் தன்னை ஏமாத்தி தன்னோட பழங்களை புழுங்கிட்டு போனதுன்னு புரிஞ்சுக்கிடுச்சு. மங்குவுக்கு அப்பத்தான் கோபம் வந்துச்சு. உடனே தன்னோட ஸ்மார்ட் வாட்ச் கிட்ட நான் இப்ப அந்த நரிய பழி வாங்கணும், அதை நான் அடிக்க போறேன்னு சொல்லுச்சு. அதுக்கு சிகப்பு லைட் எரிஞ்சு அது ஆபத்துன்னு சொல்லுச்சு ஸ்மார்ட் வாட்ச். நரி உன்னை விட பெரிய விலங்கு, அது உன்னோட புத்திய வச்சுதான் பழி வாங்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவும் கொடுத்துச்சு. அதை கேட்ட மங்கு நரிகிட்ட போச்சு. ஐயா, நீங்க தானே என்கிட்ட இருந்த பழம் எல்லாத்தையும் நேத்து வாங்குனீங்கன்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த நரி சொல்லுச்சு, நான் காசு கொடுத்து தானே வாங்குனேன், இப்ப எதுக்கு கேட்கணும்னு கேட்டுச்சு. அதுக்கு மங்கு சொல்லுச்சு, இல்ல நேத்து நீங்க போனதுக்கு அப்புறமா உங்களை மாதிரியே ஒருத்தர் கொஞ்சம் காசு கொடுத்து 100 பழம் இன்னைக்கு கொண்டு வர சொன்னாருன்னு சொல்லுச்சு. அந்த நரி ஒன்னும் புரியாம பார்த்துச்சு.
அதுக்கு மங்கு சொல்லுச்சு அவர் 90 ரூபாய் கொடுத்து எல்லா படத்தையும் இன்னைக்கு கொண்டு வர சொன்னாரு. ஆனா எங்க அம்மா எல்லா பணமும் கொடுத்தாதான் படத்தை கொடுப்பேன்னு சொன்னாங்க. அதான் மீதி 10 ரூபாய் கேட்டு வாங்கிட்டு போகலாம்னு வந்தேன்னு சொல்லுச்சு. இதை கேட்ட நரிக்கு புழிஞ்சி போத்துரு, இந்த முட்டாள் குழந்தை திரும்பவும் நம்ம கிட்ட ஏமாற போகுது. யாரோ முன்பணம் கொடுத்து பணம் கேட்டு இருக்காங்க, நாம அந்த மீதி 10 ரூபாயை கொடுத்தோம்னா இந்த மக்கு குழந்தை கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் வாங்கிட்டு போய் ஒரு வாரம் வச்சு சாப்பிடலாம்னு நினைச்சிச்சு. உடனே நீதானா அது, இந்த 10 ரூபா நீ தேடிக்கிட்டு இருக்கிறது என்னோட அண்ணன்தான், உனக்காக இவ்வளவு நேரம் இங்கதான் காத்துக்கிட்டு இருந்தாரு. நீ வாரத்துக்கு லேட் ஆனதுனால என்ன வாங்கிட்டு வர சொன்னாருன்னு சொல்லுச்சு. உடனே அந்த 10 ரூபாயை வாங்கின மங்கு அங்க இருந்து நேரா அவங்க அம்மா கிட்ட ஓடிச்சு. வீட்டுக்கு போறதுக்குள்ள எல்லா விஷயமும் மறக்காம இருக்க அந்த ஸ்மார்ட் வாட்ல எல்லாத்தையும் பேசி ரெக்கார்ட் பண்ணிக்கிடுச்சு. 2 நாளா பிள்ளையை காணாத அந்த குழந்தை அம்மா தன்னோட வாழ்க்கைக்கு உதவுறது மாதிரி இந்த அறிவியல் சாதனத்தோட வந்தது ரொம்ப சந்தோஷம். இனிமே தன்னோட குழந்தைக்கு எந்த பாதிப்பும் வராதுன்னு நம்பிக்கையோட மங்குவுக்கு சாப்பாடு போட்டுச்சு.